ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அடுத்தது பேஜ் நம்பர் 85. நாபாவ உபலப்தேஹே வைதர்மியாச்ச ந ஸ்வப்ன ஆதிவத் ந பாவஹ அனுபலப்தேஹே ஷணிகத்வாச்ச சர்வதா அனுபபத்தே ச. குட். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ கடைசியாக பார்த்த ரெண்டாவது சூத்திரம் வைதர்மியாச்ச ந சொப்பனாதிபத். பிரதான் இந்த சொப்பனத்துக்கு சொப்பனம் மாதிரி அனுபவம் வந்து சொப்பனம் மாதிரி அப்படி சொல்கிறான். இந்த சொப்பனத்தில் வந்து நான் இருக்கேன், எனக்கு வெளியில் உலகம் இருக்குது, ஆனால் முழிச்சிட்டா அந்த ஆப்ஜெக்ட்லாம் போய்டுறது அப்படி சொல்கிறான். அப்போ அனுபவம் இருந்தால் கூட முழிச்சிட்டா அனுபவம்லாம் போய்டுறது. வைதர்மியாச்ச அப்படின்றார். அதுக்கு பதில் இல்லை அப்படி போகாது. அப்படி போகணும்னா அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது. சிதாபாஷனில் முடியாது, சித்தில் தான் முடியும். ஆத்மாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரத பிரபஞ்சம் போயிடும். ஆனால் மனசினுடைய வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். மனசில் இருக்கிறது ப்ரொஜெக்ஷன், அது ட்ரீமில் ப்ரொஜெக்ஷன் ஆகிறது. ஆனால் மனசில் இருக்கிற இந்த வேர்ல்டு வந்து மனச ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ப்ரொஜெக்ஷன் கிடையாது, அனுபவம் உள்ளதுனால அனுபவாத் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அனுபவம் இருக்குது. இதை வந்து சொல்லி முடித்தார்.
அப்போது இந்த விஷயத்தை சரியான முறையில் பார்த்துக்கணும். உபலப்தி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனத்துக்கு வேறாக வெளி உலகம் உள்ளது என்ற உன்னோட ஐடியா ராங்குன்னு வியாசாச்சாரியர் சொல்லிவிட்டு முதல் சூத்திரத்தில் உபலப்தேகேன்னு சொன்னார். வெளி உலகம் எல்லோருக்கும் அனுபவம் உள்ளது, பிரத்யக்ஷ பிரமாணம் உள்ளது, அதனால் அனுபவம் உள்ளது. அது மனசுடைய கற்பனை அல்ல, பிரத்யக்ஷம் அப்படி சொல்கிறாரு. அதனால் இதை சரியான விதத்தில் நீ குழப்பமாகிக்கூடாது. கொஞ்சம் தெரிஞ்சித்துனா இது போகும். அப்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா, சித்தோட ரூபத்தில் சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் இன் த வேர்ல்டு, உண்மையில் இந்த உலகம் இல்லை அப்படி சொன்னோம். இது மாண்டூக்கிய காரிகா படித்தோம்னா பௌத்தன் மாதிரியே சனிக்க விஞ்ஞானி மாதிரியே விபூதி பூசின சனிக்க விஞ்ஞானிவாதி வேதாந்தி அப்படி சொல்லலாம். புரியுதா? ஏன்னா நம்மளும் இந்த உலகம் சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனசு சத்தியமாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் சத்தியம், என்னுடைய அனுபவமும் சத்தியம். அதில் இருக்கு. இந்த அனுபவம் நமக்கு ஒரு விஷயம் அனுபவம் ஆயிடுத்தோ நமக்கு சத்தியமாகிடும். அதனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஏன் சொந்த அனுபவம் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆர்கியூமெண்ட்டு வேதாந்தத்துக்கு வந்துட்டால் நிறைய விஷயம் காவு கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய விஷயத்தில் அபவாதம் பண்ணினா தான் வேதாந்தம் ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் மென்டல் மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அரட்டை அடிச்சுன்னு இருக்கும். ஒன்ஸு கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மாறிக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் தன்னை சேஞ்ச் பண்ணிட்டா அந்த பொண்ணோட லைஃப் அழகாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கிற மாதிரியே இருப்பேன்னு சொன்னால் வருஷம் முச்சூடும் பிரச்சனை தான் வரும். புரியுதா? தன்னை மாற்றிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போது இந்த விவகாரத்தில் நீ சரியாக புரிஞ்சுக்கோ. இந்த ஜகத்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் வித்தின் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா யோகாச்சார பௌத்தன். இந்த ஜகத்து சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் வித்தின் த ஆத்மா அப்படி சொல்லிட்டா வேதாந்தம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நீ வித்தின் த மைண்டு மனசுன்னு சொல்ல போறியா, வித்தின் த ஆத்மான்னு சொல்ல போறியா, எந்தில் சொல்ல போகிறேன் இந்த ஜகத்தை அப்படி தெரிஞ்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ணணும், பிரச்சனை உனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது லைஃப்பில். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வித்தின் த மைண்டு கரெக்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வித்தின் த ஆத்மா அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட ஆத்மான்னு? நான் அகம் ஆத்மா குடா கேஷன் மாதிரி ஆத்மா சுவாமிஜி அப்படின்னு சொன்னேண்ணா நீங்கள் ஏன் அப்பப்போ என்ன வெறுப்பேற்றுறேன்? இல்லை, கரெக்டாக இருக்கணும் நம்ம. ஐ ஆம் த கரெக்ட், யூ ஆர் த கரெக்ட். நீங்கள் ஆத்மா திருஷ்டியில் சொல்கிறீங்க, நான் மைண்டட் திருஷ்டியில் சொல்கிறேன். இப்படியாவது புரிஞ்சுட்டு போகணும். சரி, ஒழிஞ்சு போட்டோம். அவர் ஆத்மா திருஷ்டியில் சொல்கிறாரு, நம்ம மைண்டு திருஷ்டியில் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம்னா வேதாந்தி இல்லை, நீ சனிக விஞ்ஞானின்னு அர்த்தம். அப்படி போட்டுக்கணும். புரியுதா? நான் மதம் மாறிட்டேன், அம்பேத்கர் மாதிரி பௌத்தனாக ஆகிட்டேன் அப்படி போட்டுக்கணும். புரியுதா? பௌத்தன் ஒன்று நீ அங்கே மதம் கொள்கை மாறி இருக்க நீ. புரியுதா? அதை நீ ட்ரேஸ் அவுட் பண்ணணும். எப்பெல்லாம் நம்மளுடைய ப்ராப்ளம் சத்தியத்தை கொடுக்குறோமோ அது மைண்டோட ப்ரொஜெக்ஷன், அது கரெக்டு. அப்போது நீ எந்த கொள்கை இருக்க? வேதாந்தி இல்லை, நீ சனிக்கவாதி, சனிக்க விஞ்ஞானவாதி. இப்படி டெக்னிக்கலாவது பேச தெரியணும் குறைஞ்சபட்சம். பிரச்சனையை நீக்க சொல்லலை. ஏன் நீக்க சொல்லலை? பிரச்சனையை ஏன் நீக்க சொல்லலை? பிரச்சனை இருந்தால் தானேப்பா நீக்க முடியும். அது எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? ஆத்ம திருஷ்டி. பிரச்சனை இருக்குது,
மைண்டு திருஷ்டியில், வித்தின் த மைண்டு. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு தீர்க்க முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனையிலேருந்து பற்றற்ற நிலையில் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பண்ண முடியும். எப்போ பற்றற்ற நிலை வரும், எப்போ பற்றற்ற நிலை, அதுதான் ஆத்மா வந்ததுன்னா அந்த ப்ராப்ளமே ஓவர். இப்போ எக்ஸலண்ட். அனித்தியம்ன்றது ஸ்புரிக்கணும். ஏன்னா நம்ம சொந்த அனுபவம், முன்னாடி ப்ரீவியஸ் காலத்தில் இருந்த அனுபவம் அது இப்போ இல்லை. இப்போ இருக்கிற அனுபவம் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தோம்னா போயிடும். அதனால் மாறிண்டே இருக்கிறதுனால அது அனித்தியத்துவம் அப்படின்றத நம்ம காயின் பண்ணணும். அனித்தியத்துவம் அப்படின்னு காயின். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த அனித்தியத்துவம் எனக்கு வரல சுவாமி, வேறு வழி என்ன சொல்லணும். இப்போ கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கடவுளே நீ தான் பார்த்துக்கணும் என் ப்ராப்ளத்தை. அப்படி ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போகிறோம், லாக்கரில் வச்சுட்டோம். அந்த பையன் ஏதாவது எடுத்துக்கிட்டானா அவங்ககிட்ட ஒரு டூப்ளிகேட் சாவி இருந்தனா கோயிலுக்கு உள்ளர போய் பெருமாளை தரிசிக்கவே மாட்டோம். அப்பப்போ நடந்து போயிட்டு அப்பப்போ பார்த்து நம்ம பொருள்லாம் பத்திரமா இருக்கா. அப்போ அவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒன்றுக்கு சாஸ்திரத்தை மேலே வச்சு ஆத்மா கிட்ட வரணும், இல்லை பகவான்கிட்ட வச்சு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்ககிட்டையும் சாவியை மொத்தமாக கொடுக்கறதுக்கு சில பெருசு இருக்குது, சாவியை கொடுக்கவே கொடுக்காது, அப்படியே செத்து தொலைஞ்சு போயிடும், போங்கடா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா இன்செக்யூர் தான். கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, மதிப்பு மரியாதை போயிடும் நமக்கு. அதுவும் உண்மை தான். அப்படி கொடுத்தா அவன்லாம் வந்து அதோகதி ஆகிடுறான். இதெல்லாம் உலக அனுபவத்தில் தான் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் இந்த வேதாந்தத்துக்கு வந்தோடனே தான் முரண்பாடாக இருக்குது எல்லாமே. இப்போ பகவான்கிட்ட நமக்கு வந்து சிரத்தை இருக்கா அப்படின்னா அங்கேயும் கொஷின் மார்க் இருக்குது. என்னுடைய அனுபவம் தான் ஸ்ட்ராங்காக இருக்க வழிய பகவான் எப்படி நிறைய பேரோட பிரச்சனையை எப்படி அவர் தீர்க்க முடியும். நம்ம வேற போய் பகவானுக்கு ஏன் தொந்தரவு கொடுப்பானே, நாமே தீர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி பெரிய மனசு அது, பகவானை தொந்தரவுப்படுத்த வேண்டாம். அதனால் இவங்க வந்து சம்சாரத்திலேயே உழண்டுருப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு விதமான ஒரு லாஜிக் சொல்லி அப்படி ஆயிடுத்து சொல்லி அந்தந்த பிரச்சனைக்கு அழுது புலம்பி புதிய பிரச்சனைக்கு ரெடியாகி அந்த புதிய பிரச்சனைக்கு போகும். புரியுறதா? ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கேன், அதுக்குள்ளே வந்து பிரம்மசூத்திரமே முடிஞ்சு போயிடும். சரி, இது ஒரு விஷயம். இன்றைக்கி எப்படியோ வந்துட்டீங்க, என்ன நாளைக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா தெரியல, அதனால் இப்போயே சொல்லி வச்சுருவோம். ஓகே, யோகாச்சார பௌத்த மதமும் ஷணிக்க விஞ்ஞான மதமும் இவா ரெண்டு பேர் தவிர இந்த வேதாந்தி இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன ஒரு மயிரிழலை தான் தப்பாக போயிருக்கு. இல்லை மாண்டூக்கிய உபனிஷத்தை சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச உபசமம், இந்த ஜகத்திற்க அது பிரபஞ்ச உபசமம். நான் அது ஷணிக்க விஞ்ஞானி மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் மென்டல் ப்ரொஜெக்ஷன் இல்லவே ஆத்மா திருஷ்டியில். புரியுதா? அப்போ இவன் கேட்குறான் சுசுரு நியாயம். சுசுரு நியாயம்னா புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கான் மாட்டு பொண்ணு மருமகள். வந்தோடனே ஒரு பிச்சைக்காரன் வந்தான். இல்லை போ அப்படின்னு. நல்ல ஃபேமிலி. மாமியார் வந்தா, டே தம்பி வாடா இங்கே பா, மகாலட்சுமி இவளாவது கொடுக்க போகிறா. இந்த வீட்டில் நான் தான் பெரிய ஆள். புரியுதா? இல்லை போ. மாமியார் ஓடிச்சா மண்கோடம், மருமம் ஓடிச்சா பொன்கோடம்னு. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமையா? நீ மென்டல் ப்ரொஜெக்ஷன் இல்லைன்னு மாண்டூக்கிய காரிக்கல வைத்திய பிரகரணத்தில் கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு சொல்லுவேன். அதே வந்து நான் சனிக்க விஞ்ஞானி நான் சொன்னேன் அது மென்டல் ப்ரொஜெக்ஷன் வராது. புரியுதில்ல? அது நியாயமாக தானே கேட்குறேன் என்ன. அப்படி சொன்னேன். இங்கே பாரு, எங்களுக்கும் ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சத்தினுடைய சாதர்மியம் வைஸ்தர்மியம் ரெண்டுமே தெரியும். ஓய் புரியுதா? அப்படின்னா என்ன? ஜாக்கிரத சொப்பன ரெண்டுத்தினுடைய
ஒற்றுமையும் தெரியும், அதனுடைய வேற்றுமையும் தெரியும். எங்களுக்கு ஒற்றுமையும் தெரியும், வேற்றுமையும் தெரியும் அப்படின்னு. அப்போது வேற்றுமைன்றது வைத்தர்மியம், ஒத்துமைன்றது சாதர்மியம். எங்களுக்கு சாதர்மியம் தெரியும், வைத்தர்மியம் தெரியும். புரியுதா? அதனால் வைத்திய பிரகரணத்தில் இந்த காமன் ஃபீச்சர்ஸ் வந்து ஜாக்கிரத சொப்பனத்தினுடைய ஒற்றுமை சமமாக இருக்கிறது. அதுக்கான காரணங்களை வைத்திய பிரகரணம் அலசறது. ஓகே, ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒத்துமை என்ன இருக்கிறது? திருஷ்யத்துவம். அங்கே ஆப்ஜெக்ட் விஷயத்தில் ஒன்றாக இருக்கிறது. ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம் ஒன்றாக இருக்கிறது. அங்கேயும் வந்து கஷ்டம் வந்தால் அந்த இதில் கனவில் துக்கப்படுறான், கொஞ்சம் சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படுறான். அது கனவுலேயும் பண்ணுறோம், நனவுலேயும் பண்ணுறோம், அப்படி தான் பண்ணுறோம். இது ஒத்துமை. கனவு மாதிரியே இந்த ஜாக்கிரத பிரபஞ்சம். ஓகே, இது ஒத்துமை, சாதர்மியம். செகண்ட் அனித்தியத்துவம். ஓகே, திருஷ்யம் அண்டு அனித்தியத்துவம் ரெண்டுமே. இந்த திருஷ்யமாக இருக்கிறது எது திருஷ்யமோ அது அனித்தியத்துவம். ரூலு எது திருஷ்யமோ அது அனித்தியத்துவம். எதை நீ அனுபவிக்கிறையோ, எதை ஒன்றை பார்க்குறையோ அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாளில் போயிடும். எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது வந்து போயிடும். ஒன்றுமே வேண்டாம், 4000 கோடி நான் இந்த வடிகால் பண்ணியிருக்கேன், ஒரே மழையில் ரோடெல்லாம் போயிடுது. திருஷ்யத்துவம். அவன் இதை தெரிஞ்சு டெக்னிக்கலாக சொன்னான்டா சிஎம், அனித்தியத்துவமோ ஏன் இப்போ புலம்புற? எதுவும். அதனால் இது மனுஷனுக்கு வாழ்க்கையில் அனித்தியத்துவம் மாத்திரம் புரிஞ்சுதுன்னா ஓஹோன்னு இருக்கு, போயிடுறது. எதுவுமே பர்மனெண்ட்டு கிடையாது. உன் உடம்பு வலி கூட பர்மனெண்ட்டு கிடையாது. தாங்கிக்கிற சக்தி மாத்திரம் இருந்ததுன்னா பாஸ் ஆகிடும். அது பிரம்மனா? அது அப்படியே பர்மனெண்ட்டாக எல்லா காலத்திலும் முக்காலத்தில் மாறாதது, என்றும் உள்ளது, எதனாலே நீக்க முடியாதது, அது சத்தியம். உன் பிரச்சனையோ உன்னுடைய ப்ராப்ளமோ சம்சாரமோ அப்படிப்பட்ட சத்தியத்தில் போட முடியலாமா? போட முடியுமா? இன்னொரு இப்போலாம் 10 வருஷம்லாம் சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் வந்து இமிடியேட் டக்கு 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 டக்குன்னு வருது. இமிடியேட்டாக அடுத்த ஒரு மூமெண்ட்டு முடிச்சு பா அப்படின்னு முடிஞ்சதுக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே அது அனித்தியம் ஆகிடுறது. அன்பிரடிக்ட் பண்ண முடியல. இப்போலாம் அன்பிரடிக்ட்லாம் வந்து ரொம்ப டைம் இருக்கும். இப்போல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது, ஃபாஸ்ட் இன் த வேர்ல்டு. புரியுதா? அதுவும் அப்படி ஆகிடும். சரி, செகண்ட் வந்து பாத்தியம், நீக்கக்கூடியது. எப்படி நீக்கக்கூடியது? கனவுல கண்டது முடித்த பிறகு போய்டுறது, பாத்தியம் நீக்கக்கூடியது. புரியுதா? அதுபோல் ஜாக்கிரத்தில் இருக்கிறது நீக்கக்கூடியது. இந்த விஷுவல் வேர்ல்டு வந்து நீக்கக்கூடியது. எப்படி எப்படி நீக்க முடியும்? பிரளயத்தில் போயிடும். கரெக்டு, நல்ல கொஷின், நல்ல பதில். நான் ஆத்மானு தெரிஞ்சுன்னா போயிடும் அது. புரியுதா? அப்புறம் பிரளய காலத்தில் காணாமல் போயிடும். எப்படியோ பாத்தியம் இருக்குது. இந்த சிருஷ்டி வந்து அதுக்கு நீக்கக்கூடியது இருக்குது, மாறக்கூடியது இருக்குது, நீக்கக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன? எப்போ நீக்கக்கூடியதோ மாறிண்டே இருக்கிறதோ சொப்பனம் மித்யா. அதுபோல் ஜாக்கிரத பிரபஞ்சம் ஆல்சோ மித்யா. அனுபவம் இருக்கும், உண்மை இருக்காது. புரியுதா? என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் போடுற மாதிரி கனவு கண்டேன்னா உண்மைதான், ஆனால் அது உண்மை இல்லை, மித்யா. புரியுதா? ஸோ இந்த ஜாக்கிரதும் மித்யா சொல்கிறோம், கனவும் மித்யான்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சமம். அப்போது வைத்திய பிரகரணத்தில் உள்ள விசாரம் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். திருஷ்யத்துவம், அனித்தியத்துவம், பாத்தியம், பிரமாணம் பாத்தியம். ஒரு பிரமாணம் கொடுக்குறத இன்னொரு பிரமாணத்தில் அங்கே பாத்தியம் பண்ணுறோம். பாத்தியம் பண்ணுறோன்னா நீக்கிறோம். புரியுதா? மித்யா, அது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லாமல் இருக்குது, தோன்றுகிறது. வைத்தர்மியம். எது வைத்தர்மியம்? அன்காமன் ஃபீச்சர்ஸ்ன்னு அப்படின்னா ரெண்டுத்துக்கு பொதுவானது இல்லை. எது எது?
வேறானது. ஜாக்கிரத பிரபஞ்சம் மைண்டுக்கு வெளியே உள்ளது. ஜாக்கிரத பிரபஞ்சம் மைண்டுக்கு வெளியில் இருக்கிறது. சொப்பன பிரபஞ்சம் என்ன, எங்கே இருக்க? மனசுக்குள்ளே தான் இருக்கு, அந்த கிரணத்திலே இருக்கு. நீ கனவு காண்ற பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸை, வேர்ல்டு, அது எங்கே இருக்கு? சொப்பனத்தில், கனவில், மைண்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனால் ஜாக்கிரத்தில் எப்படி இருக்கு? வெளி உலகமாக இருக்கு. புரியுதா? வேறுபாடு இருக்கு. புரியுதா? வைத்தர்மியம். வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா, யோகாச்சாரிய மதம் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்கிறது நம்ம முடியாது. மனசுக்குள்ளே அந்த கரணத்திலேயே சொப்பனத்தில் இருக்கிற மாதிரியே இந்த ஜாக்கிரத பிரபஞ்சமும் மனசுக்குள்ளேயே இருக்குது, வித்தின் த மைண்ட். ஜாக்கிரத பிரபஞ்சம் அதை ஏற்றுக்க முடியாது. புரியுதா? அங்கே தான் வியாசர் மறுக்கிறார். ஓகே, அப்போ ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சம் ரெண்டுக்குமே திருஷ்யத்துவம், அனித்தியத்துவம், பிரமாண பாத்தியம், மித்தியா, இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இரண்டுமே வித்தின் த மைண்டு அப்படி சொல்கிறத ஏற்க முடியாது. புரியறதோ? புரிஞ்ச மாதிரி இருக்கிறதோ? புரிஞ்சா சரி. அப்போது வித்தின் த மைண்டு சொன்னால் யோகாச்சாரன், சொப்பன திருஷ்டாந்தம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுதா? இப்போ வெரி இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஜாக்கிரத சொப்பனம் ரெண்டுமே சித்து ஆங்கிளில் கிடையாது. ரெண்டுமே கிடையாது. ஜாக்கிரதும் கிடையாது, சொப்பனமும் கிடையாது. ஆனால் சிதாபாசனில் ரெண்டுத்துக்கும் உண்டு. சிதாபாசா அகங்காரத்துக்கு ரெண்டுமே உண்டு. வித்தின் த மைண்டு என்று மறுக்கப்படுகிறது வேதாந்தம். ஓகே, வேதாந்தத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, மைண்டு ரீதியாக இருக்கிறத இல்லைன்னு சொல்லலை. அதனால் உன்னுடைய ப்ராப்ளத்தை இல்லைன்னு சொல்லலை வேதாந்தம். ஆனால் எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிற? மைண்டாவா ஆத்மாவா? மைண்டு திருஷ்டியில் சொல்கிறேன்னா ஆத்மா திருஷ்டியில் சொல்கிறேன்னா. அப்போ மனசு ரீதியாக ப்ரொஜெக்ஷன் ட்ரீமில் இருக்குது. ட்ரீம்லேயும் ஒரு கனவுல கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோ, ப்ராப்ளம். அது எங்கே இருக்கிறது? மைண்டோட ப்ரொஜெக்ஷன். அது கரெக்டா? ஜாக்கிரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது மைண்டோட ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ மைண்டோட ப்ரொஜெக்ஷன் நீ சொல்லிட்டேன்னா நீ எந்த மதத்தை சார்ந்தவன்? ஜாக்கிரதம் மைண்டோட ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டா என்ன, எந்த மதத்தை சார்ந்தவன்? யோகாச்சாரியா, விசேஷமாக சனிக்க விஞ்ஞானவாதி. இப்படி போட்டுக்கிட்டோம். உன் ப்ராப்ளம்லாம் எப்போல்லாம் சத்தியத்தை கொடுக்குறியோ, யோகாச்சாரியா, மகாயானத்தை சார்ந்த, யோகாச்சாரியா மதத்தை சார்ந்த சனிக்க விஞ்ஞானி நான். ஏதோ ஒரு விஞ்ஞானி வருது இல்லை, அப்படி போட்டுக்கணும். அப்போது சிதாபாசன் மூலமா நம்ம வித்தின் த மைண்ட் அப்படின்ற சொல்கிறத மறுக்கிறோம். காரணம், வேதாந்தம் வேர்ல்டு ஈஸ் நாட் மென்டல் ப்ரொஜெக்ஷன். வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா, இந்த பிரத்யக்ஷத்தை, அனுபவத்தை மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறதில்லை. ஓகே, மனசனுடைய அடிப்படையில் தான் சொப்பனம் மாத்திரம்தான் மென்டல் ப்ரொஜெக்ஷன். புரியுதா? இது 30வது சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் நா பாவகா பியூட்டிஃபுல் லாஜிக் சொல்கிறார். ஓகே, இது இருக்கின்றது அனுபலப்தேகே. அதாவது கனவு காண்பது என்ன, ஜாக்கிரதை. இப்போ நீங்கள் உஷாராகிக்கணும், கொஞ்சம் தான், கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினா போகிறோம், புத்தியை. இப்போ நமக்கு கனவு வருது இல்லையா, இந்த கனவு எப்படி வருது, எதனால் வருது? ஒரு மனுஷனுக்கு கனவு எதனால் வருது? ஏதோ அவன் பிராரப்தத்தில் வருதுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த அனுபவத்திலேருந்து? வெரி குட் ஸ்டூடெண்ட். அப்போது இந்த ஜாக்கிரத்தில் இருக்கிற பல விஷயங்கள் மிக்ஸ் ஆகி வரும். அங்கே ஒரு ஆர்டராக இருக்காதுங்க, மிக்ஸ் ஆகி வரும். போன ஜென்மத்தில், அந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வரும்னு வச்சுங்களேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அல்டிமேட்டிவாக சுக துக்கம் இருக்கும், அவ்வளோதான். அது எப்படியாவது தொலைக்கட்டான்.
அதில் அல்டிமேட்டிவாக நீங்கள் அந்த கனவை காண்றவங்க அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா அந்த கனவுலேருந்து கிடச்சிது அப்படின்னா சுக துக்கம், இன்ட்ரெஸ்டிங்காக சிலதும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாதது சிலதும் இருக்கும். ஒன்று வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி அங்கே கனவு வரும், எப்படியாவது பண்ணியிருந்தால் தானே வரும், அது வரும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வரும். ஓகே, மாடு முட்டுற மாதிரி வரும். அதனால் உபநிஷத்து என்ன சொல்கிறது, என்னோடய கடைசி காலத்தில் நல்ல நல்ல எண்ணங்கள் வரணும்னு இப்போவே வயசு காலத்திலேயே பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா தனியாக விட்ருவாங்க பெட் ரிட்டர்ன்னு. டாக்டர் வேறு சொல்கிறாரு, அவனுக்கு தெரியுமா பாவிக்கு மைண்டு ஒன்று இருக்க, பெட்டு தான் ரிட்டன் இது பாடி, ஆனால் மைண்டு ரிட்டன் கிடையாது, மைண்டு பெட் ரிட்டன் கிடையாது, அது அப்படியே ஓடின்னு இருக்கும், ஓடிண்டே இருக்கும். புரியுதா? இது எதுக்குமே புரியாது. அந்த பெட் ரிட்டன் பக்கத்துலேயே நின்று எப்போ தான் போதோ காதில் விழும். நல்லா இந்திரியங்கள் ஷார்ப்பாக இருக்கும். கிளாஸு விடுறதோ இல்லையோ இதெல்லாம் விழுந்துடும். இந்த பசங்க விளையாடிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து திருச்செந்தூர் டூர் போவோம் அப்படி நீ பேசிப்பாரு, அம்மா எப்போ போகிற, உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட தான் சொல்கிறேன், அப்படி எத்தனையோ விஷயம் சொல்லுவான். அது பரபிரம்மஸ்வரூபமாக இருப்பான், அசப்தம் அஸ்பர்ஷமாக இருப்பான். அப்போ இந்த விஷயத்தை நீ அன்காமன் விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ யோகாச்சாரிய மதம் ரெண்டுமே மென்டல் ப்ரொஜெக்ஷன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபலப்தேகே, அதாவது இதுக்கு பேர் வாசனா. ஜாக்கிரத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாக்கிரதையாக அது வாசனையாக டெவலப் பண்ணி சேவிங் பண்ணுறோம். பணம் சேவிங் பண்ணுறீங்களோ இல்லையோ. இப்போ ஒரு பொதுவான கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் வந்து சேவிங் பண்ணுறீங்க, யாரெல்லாம் வந்து உங்களுடைய அமௌண்ட்டு எவ்வளோ வருதோ அதை விட எக்ஸஸாக கை தூக்க வேண்டாம், எக்ஸஸாக செலவு பண்ணி கடனாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் போட்டுக்கணும். ஒரு மாதமும் இந்த இது டே ஷீட் போட்டுக்கணும். என்ன டே ஷீட்டுன்னா என்ன லாங்குவேஜு? ஓகே, இல்லை யார் பயன்படுத்துவான்னு கேட்டேன். டே ஷீட் டாக்டர் கே ஷீட் அது போட்டுக்கணும். அந்த டாக்டர் ஒரு ரவுண்டு வருவா, 10 மினிட் அந்த இது பின்னாடி தொங்க போட்டிருக்கோம், அந்த இது அந்த காட்டு இருக்கு இல்லையா, அது தொங்க விட்டுருப்பா. சில சமயம் அந்த நர்ஸ் வந்து அவன் காலிலே தொங்க விட்டுட்டு போயிடுவான். அதுதான் பெட் ரிட்டன் ஆச்சா. ஆனால் இவனுக்கு மைண்ட் இருக்கும், பாவி எப்படி பண்ணிட்டு போயிட்டா, இப்படி கையை கூட தூக்க முடியாது, சொல்ல முடியாது, ஆனால் மைண்டு ஒர்க் பண்ணுறது. நீ எப்படி அம்மா கால் வரேன் புரியுதா? ஏதோ தண்ணி கேட்குதுரா, டே அந்த பாட் பாய் சுட்டு சொன்னேன், தண்ணி கேட்குது கொடு போயாத, எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்குது. எல்லா கன்றாவும் காதில் கேட்கும். புரியுதா? அதுக்கு தான் மனசு பொய் மித்தியான்றது இப்போவே புரிஞ்சுக்கிட்டோம்னா பெட் ரிட்டனில் கூட மித்தியா ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. புரியுதா? அது மித்தியாகிற வரைக்கும் சம்ஸ்காரம் வரணும்னா நிதித்தியாசனம் பண்ணியிருக்கணும். புரியுதா? காலையில் மத்தியானம் ராத்திரி எல்லாத்தையும் கிளாஸ் கேட்கணும். 3 கிளாஸ் கேட்டு அதில் ஒரு கிளாஸ் கேட்குறதுக்குள்ளே படாத பாடு. நீ கேட்குறியா? எனக்கு இன்னும் சொத்து எழுதி வைக்கிற மாதிரி நீ கேட்குறியா? அடுத்த வாரங்க உன் சொத்தா கேட்குற? கிளாஸ் கேட்டு நீ உருப்புறதுக்காக சொல்கிறேன், நீ கேட்குறியா? இன்னும் பாதிக்கப்பட்ட மாதிரி நானும் கேட்டுன்னு இருக்க வேண்டியிருக்கேன். புடவை கொடுத்து லைட்டு போட்டு எல்லாம் கொடுத்தா சாமி சும்மா செய்யும், ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் செய்யும். அந்த பாரதி நகரில் இருக்கிறவன் எவன் எப்படி இருக்கானோ, சொப்பனத்தில் வாசனை சாத்தியம். புரியுதா? ஜாக்கிரத்தில் வாசனை சாத்தியம் இல்லை. ஏன்னா
இந்த சொப்பனத்தில் சேர்க்கறது வச்சிக்கிறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, சித்தம் இருக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஜாக்கிரத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஜாக்கிரதை வந்து நமக்கு இருக்கு இல்லையா, உண்டாகிறது இல்லையா, அந்த அனுபவத்தை ஸோ எதில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன்? அதாவது ஜாக்கிரதை, இது நல்லா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கலாம். ஜாக்கிரதையில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறார் இவர் வியாசாச்சாரியர். நீ மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்கிற இல்லையா, மென்டல் ப்ரொஜெக்ஷன் மாதிரியே ஜாக்கிரதை ப்ரொஜெக்ஷன் சொல்கிற இல்லையா, அதில் வந்து அனுபவம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சித்தத்துலேருந்து வருது. அதனால் ஓகே, ஜாக்கிரதை பிரபஞ்சத்தில் அனுபவம் சொல்கிறைய அந்த அனுபவத்துக்கு ஸ்டோர் பண்ணினா தானே ட்ரீம் மாதிரி அதுன்னு சொல்ல முடியும். ட்ரீம் மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அது மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸை புரியுதா? அப்படியே போட்டோம்னா அந்த மிளகா மாதிரியே சில சமயம் கட் பண்ணி போட்டுருவா. புரியுதா? இந்த இது இருக்கு பீன்ஸு, அதுவும் இந்த உருண்டையாக ஒன்று இருக்கும் நீட்டமாக, அவரைக்காய் இல்லை, பீன்ஸ் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, இன்னொன்று இருக்க நீட்டாக காராமணி. அது ஒரு பயில அது பண்ணுறதில்ல, கசக்குமா, சாப்பிட்டதே இல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த காராமணி இருக்க நம்ம கிராமத்தில் போனோம்னா சைடில் நடுவாங்க, அதை பிடுங்குவான். ஓனர் அங்கேருந்து கற்றுவான், அதுக்குள்ளே நம்ம வந்துடலான்னு வச்சுக்கேன். ரெண்டு பிடுங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். மாடு மேயிறவனுக்கு மொத்தமாக மேய்ஞ்சிடக்கூடாது, உரிச்சி அதில் விதையே இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு போகணும். இதெல்லாம் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைன்னு வச்சுக்கலேன். இந்த காராமணியை இது கேட்டே இல்லை, இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, முதல்ல இருக்கான்னு பாரு. அதனால் ஸோ இது ஒரு பெரிய மென்டல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டோர் கிடையாது ஜாக்கிரதைக்கு, புரியுதா? அப்படின்ற சொல்கிறேன். அனுபலப்தேகே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. அப்போது உபலப்திகினா அனுபவம், உபலப்திகின்றது அனுபவம், அனுபலப்திகினா அனுபவம் இல்லாதது. போட்டிருக்கு இல்லையா, உபலப்தி அனுபலப்தி, புரியுதா? அப்போ ஜாக்கிரதை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு உலக அனுபவம் இல்லாத கனவு திருஷ்டாந்தம் பொருந்தாது. புரிஞ்சா சரி, இது மாத்திரம் புரிஞ்சுத்துன்னு வச்சுக்க. இப்போ சொன்னது ஆனந்தமாக இருக்கலாம், புரியுதா? சரி. அப்புறம் 31 என்ன, 31 இந்த நமக்கு வந்து இது இருக்க போன சூத்திரம், அது வந்து நமக்கு 200வது சூத்திரம். வைத்தர்மியச்சா ந சொப்பனதிவத்து 555 200வது சூத்திரம், புரியுதா? அப்படின்னா என்ன கணக்கு, இன்னும் 355 சூத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை, இன்னும் நிறைய நாள் வகுப்புக்கு வரணுன்றது அர்த்தம். நம்மளை சம்மந்தப்படுத்திக்கணும். பாதி தானும் தோன்றுக்க, பாதி எடுக்கணும். அது என்னுடைய இது ப்ராப்ளம். உன் ப்ராப்ளம் அவர் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டுருக்கணும், யுவர் ப்ராப்ளம், புரியுறதா? அப்படி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணும். ஓ இன்னும் 200 சொல்கிறதுல அர்த்தம் என்ன? ஓ 355க்கு வரணுமாக்கும், அடுத்த கேம்ப் வரணும் 30, 31, 1 சாஸ்திராலயத்தில் 3 நாள் கேம்ப்பு. உடனே இம்மிடியட்டாக வந்து இதுக்கு சுதந்திர தினத்துக்கு 25, 26, 27 குடியரசு தினத்துக்கு, புரியுதா? 25, 26, 27, 26, 27, 28, புரியுதா? 26, 27, 28 3 நாள். இப்போ இம்மிடியட்டாக இருக்குது, இது புரிஞ்சால் போகிறோம். இந்த 355 சூத்திரம் பண்ணுறதுக்கு அடுத்த 2 கேம்ப் இருக்குது, அதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த கேம்ப் விடுங்க சாமி, நாளைக்கு வருவேனான்னு பாருங்கள். ஷனிக்கத்வாச்ச 4வது சூத்திரம். ஓகே. ஸோ இப்போது வியாசர் வாதம் ஜாக்கிரத பிரபஞ்சம் இருப்பு, மென்டல் ப்ரொஜெக்ஷன் கனவு மாதிரி கிடையாது அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்லிட்டார். அபியூத்வாதம், அபியூத்வாதம்னா, அபியூத்தவாதம்னா என்ன அர்த்தம்?
அவன் என்ன தப்பாக பேசினாலும் அப்படித்தான்பா அப்படி வச்சுக்கிட்டு பேசுறது. இது ஒவ்வொரு குருமாருக்கும் தெரியணும். அந்த சிஷ்யன் அபத்தமாக வளரினா கூட கரெக்ட், நீ சொல்கிறது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் புரியுதா, அப்படி வச்சுட்டு பேசுவார். அவர் அபியூத்வாதம் பண்ணுறாருன்னு அர்த்தம். அது உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதுதான் நீ அதுலேயே இருக்கிய. அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அபியூத்வாதம். தெரிஞ்சித்துன்னு வச்சுக்க, நீ ஏன் பண்ண போகிற புரியுதா? தெரியாது, அது தெரியாமே பண்ணின்னு இருப்போம், அவ்வளோதான். அப்படி என்ன பண்ணுறதுன்னா, ஸோ இந்த சம்ஸ்கார பதிவு இல்லாதனால கனவு திருஷ்டாந்தம் மாதிரி ஜாக்கிரத பிரபஞ்சம் நாட் மென்டல் ப்ரொஜெக்ஷன். சரி, உன் வாதப்படியே வச்சுக்கலாம், அதுக்கு இருக்குன்னுன்றதை வச்சுக்கலாம். கான்ஷியஸ் மைண்டு சித்தம் உள்ளது. ஆனால் ஜாக்கிரத்து மென்டல் ப்ரொஜெக்ஷன் பண்ண வாசனைகள் ஆசிரேய சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். உன்னுடைய வாதம் சனிக்கவாதம், நீ அப்படியே சேர்த்து வச்சிருந்தான்னு சொன்னால் கூட உன்னுடைய கொள்கை என்ன? சனிக்கம். சனிக்கம்னா உன்னுடைய ஜாக்கிரதையே சனிக்கம் சொல்கிற. நீ எதை எங்கே சேர்த்து வைப்ப? இப்போ ஒரு அனுபவம் வருது, அது சனிக்கமாயிடும். ஒரு அனுபவம் வருது, அது சனிக்கமாயிடும். சனிக்கம் புரியல சாமி, போயிடும். அப்படிதான் கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம், ஓடிண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ பார்க்குற கங்கை எப்பயுமே புதுசு. என்ன, இப்போ மனசில் துன்பம் வருது, அந்த துன்பம் வந்து எப்பயுமே இருக்குமா? தாட்டு மாறிண்டே இருக்கும். திருப்பி சுழஞ்சு அடிச்சுட்டு அந்த திருப்பி தாட்டை வலுக்கட்டாயமாக கொண்டு வருவோம். நம்ம விடக்கூடாது. நம்ம துன்பத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது சொல்லிட்டு அந்த தாட்டை திருப்பி தேடி கண்டுபிடிச்சி, எவ்வளோ விருத்தி இருக்குது கொட்டி கிடக்கிறது உலகத்தில். என்ன அந்த துன்ப விருத்தினா, நான் என்னுடைய பர்சனல் துன்ப விருத்தி, அதை திருப்பி கொண்டு வந்து பிரதிபோத விதித்தம் மதம் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை விட்டுறக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் ஃபீலிங் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீ உனக்கு துன்பம் வந்ததுன்னா எதில் வரும்? விருத்தியில் தானே வருது. விருத்தியை மாற்ற புரியுதா? இந்த விருத்தியை மாற்றிட்டு தான் டாஸ்மாஸ்க்கு போகிறான், சினிமாவுக்கு போகிறான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை கலைக்காட்சி கலைக்கூடங்கள்லாம் எதுக்கு இருக்கு? விருத்தியை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. கஷ்டமாக இருந்தது, அதனால தான் சினிமாவுக்கு போய்ட்டு வந்தேன். புரியுதா? விருத்தியை மாற்றுறாங்க 3 மணி நேரம். அங்கே போனால் அதை விட நமக்கு கஷ்டமான சினிமா இருக்கும். டிவி பார்க்குறதுக்கு வந்தால் கரண்ட் இல்லாமல் போயிடும். நான் பார்க்க வந்தேன்ல, அப்படி தான் அடுத்த புலம்பல் எக்ஸ்ட்ரீம். பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு, ஏற்று வீட்டுக்கு போயிருக்கு, இவருக்கு மாத்திரம் கரண்ட்டு இல்லையா. புரியுதா? ஏன் கர்மம் அது அப்படி தான் போகும். உனக்கு மாத்திரம் போச்சுன்னா அது பரவாயில்ல, எல்லாருக்கும் போயிருக்க. ஒரு காமன் திங்ஸ் வேண்டாம். என்ன பண்ணுறதுப்பா? ஓகே, அப்போ சனிக்கத்துவம் இருக்கிறதுனால மென்டல் ப்ரொஜெக்ஷன் ஜாக்கிரதை இல்லை அப்படின்றது சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை ஓய் அப்படின்றார் வேதாந்தி. புரியுதா? அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரம் ஆசிரியம் இருந்தது. நீ சொல்கிற மாதிரி இந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஆசிரியவே இல்லை. ஏன்? சனிக்கத்துவாத். ஓகே, உன்னுடைய கொள்கை என்ன? சனிக்கம். எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, கண்டினியூட்டி கிடையாது. உன்னுடைய லைஃப் என்ன? உன்னுடைய கொள்கை என்ன? இப்போ பௌத்தனுக்கு கண்டினியூட்டி கிடையாது கொள்கை. ஆனால் என்னுடைய லட்சியம் என்ன? என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன? நானும் கண்டினியூட்டி கிடையாது. என்னுடைய லைஃபோட லட்சியம் ஷனிக்கத்துவம். புரியுதா? புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஷனிக்கத்துவம். ஏன் அப்படின்னா, ஒன்றை எடுத்தேன்னா அதை முடிக்கவே மாட்டேன், பாதி விட்டுடுவேன். ஷனிக்கம். ஒன்றை விருன்னு ஆரம்பிப்பேன், விட்டுடுவேன். அடுத்தது போவேன், விட்டுடுவேன். ஏன்? சனிக்கம். என்னுடைய கொள்கை சனிக்கம். ஆனால் பௌத்தனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, அது சனிக்கம்.
ஏன்னா பௌத்தனுக்கு கொள்கை வந்து நித்திய இது மோட்சம். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். ஓகே, கண்டினியூட்டி இருக்கணும். அதில் தான் சமன்வாய அத்தியாகம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்க அதை பண்ணிட்டேன்னா தபஸ் தபஸ், அதுதான் தபஸ். ஒன்று விளக்கேற்றுறேன் 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றிண்டே இருந்தேன்னா அது தபஸ். ஒரு கர்மத்தை, ஒரு ஞானத்தை எதையும் தொடர்ந்து பண்ணுறது கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி. ஏன் சாமி நீங்கள் இப்படி வச்சுக்கூடாதா? எப்படி கன்சிஸ்டன்சி இல்லாமல் தொடர்ந்து இருக்குல்ல, அது கன்சிஸ்டன்சி. எப்படி ஏதோ ஒரு விதத்தில் இருக்குல்ல. ஷணிகத்வாச்ச ச. மேலும் போன சூத்திரத்தில், இந்த சூத்திரத்தில், போன சூத்திரத்தில் மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொன்னது, கனவு காண்றது வாசனை உள்ளது. ஜாக்கிரதை அப்படி இல்லை. ஓகே, இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா வாசனைக்கு வழி இல்லை. ஏன் ஷணிகத்வாத். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறார். அனுபவம் சொன்னாரா? அனுபவம் சொன்ன பிறகு அது ட்ரீம்னு சொன்னானா, ட்ரீம்ன்றது அதை மனசுக்கு தான் முடியும்னு சொன்னாரா? அது வந்து ஜாக்கிரத்துக்கு வராதுன்னு சொன்னாரா? ஜாக்கிரத்துக்கு வராதுன்னு சொன்ன உடனே அதை வந்து விளக்கம்லாம் கொடுத்த உடனே பிறகு அடுத்தது வந்து சாதர்மியம் வைத்தர்மியத்தை சொன்னாரா? அதுக்கப்புறம் வந்து ஷணிகத்வாத் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே, படிப்படியாக டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது வேதாந்த அப்ரோச்சு நமக்கு என்ன பலகீனமாக இருக்கிறதோ அதையே ஸ்ட்ரென்தன் பண்ணும். உன்னுடைய துன்பம் எதில் வருது? ஃபினான்ஸில் வருதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை மற்றவங்க பொறுப்புனால் வருது அப்படி சொல்கிறது. அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது சாமி. அப்படி சம்சாரம்னா ப்ராப்ளம். இப்போ சம்சாரத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஓகே, அது சம்சாரமாக ஆகிடும். எதனால் வருது இல்லை, எதில் வருதுன்னு கேட்குறேன். விற்த்தியில் வருது. விற்த்தியில் தானே வருது. உன்னுடைய சம்சாரம் வந்து விற்த்தியில் வருது. வேதாந்த மாற்றி யோசிச்சு பார் அப்படின்றது. எந்த சம்சாரம் வந்தாலும், எந்த சந்தோஷம் வந்தாலும் அது விற்பி ஃபார்மில் தான் வரும். இப்போது இந்த கடிகாரம் தெரியறது. ஏன் தெரியறது? கண்ணு பார்க்கறதுனால தெரியறது. நல்ல கும்மி இருட்டில் இந்த கடிகாரத்தை காட்டினா தெரியுமா? தெரியாது. அப்போ ஏன் இருட்டில் தெரியுது, இங்கே தெரியல? இங்கே ஏன் தெரியுது, அங்கே இருட்டில் தெரியல? வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இருக்கிறதுனால பானை தெரியுது, வெளிச்சம் இருக்கிறதுலாம் புக்கு தெரியுது, வெளிச்சம் இருக்கிறதுனால நான் தெரிகிறேன், வெளிச்சம் இருக்கிறதுனால நீங்களாம் தெரியுறீங்க. இப்போ வெளிச்சம் இருக்குது. புரியுதா? அப்போ வெளிச்சம் பானை, வெளிச்சம் கடிகாரம். சொல்லாம நம்ம பார்க்குற பொருளில் ஒன்று ஆட் ஆகிருக்கு, ஒன்று ஆட் ஆகலை, ஒன்று இருக்குது, நம்ம ஆட் பண்ணுறோம். அதான் கரெக்டு. வெளிச்சம் பர்மனெண்ட்டாக இருக்குது. பானை சொல்லும் போது பானை வெளிச்சம், கடிகாரம் சொல்லும் போது கடிகார வெளிச்சம், மைக்கு சொல்லும் போது மைக் வெளிச்சம். கரெக்டா? இது புரியுறதில்ல? அப்போ வெளிச்சம் பர்மனெண்ட்டாக இருக்குது. இப்போது இதோட என்ன இருக்கு? களிமண் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் அதிகமாக புத்தி இருந்தால் கஷ்டம். இப்போ என்ன பேசின்னு இருக்குமோ அதுலேயே தொடர்ந்து பேசுகிறதுக்கு பழகணும். வேதாந்தத்தில் நம்ம இது 210 கீழ் சித்திரவீதி மாதிரி பேசக்கூடாது. என்ன வேணால் பேசுவான். இவன் ஒரு கருத்து சொல்லுவான், அவன் ஒரு கருத்து சொல்லுவான், சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்போம் 2 மணி நேரம். அப்போ வரட்டுங்களா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. யாருக்கும் பாதிக்காது. அது மொத்தம் அரட்டை அடிக்கணும், அவ்வளோதான். இப்போ புரியுதா? அப்போ வெளிச்சம் ப்ளஸ் பானை. கரெக்டா? இப்போ இதை எடுத்துட்டா 2 சொல்கிறீங்கல்ல, ஒன்றை மைனஸ் பண்ணால் ஒன்று தெரியணும். கரெக்டா? அதான லாஜிக்கு. வெளிச்சத்தை பாரு, தெரியாது. ஆனால் வெளிச்சம் இல்லையா? இருக்கு. கரெக்டா? நல்லா புரிஞ்சுதா?
அப்போது வெளிச்சத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பானை வேணும்னு சொல்லக்கூடாது, மீடியம் வேணும், உபாதி வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். புரியுதா? புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட் தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது. என்ன? அந்த ஆப்ஜெக்டை வச்சு வெளிச்சத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். கரெக்டா? புரிஞ்சுதில்ல? ஓகே. இப்போ ஒவ்வொரு விருத்தியும் வரத்துக்கு யார் இருந்தால் அந்த விருத்தி வரும்? யார் இருந்தால் விருத்தி வரும்? நான் இருக்கணும். மைண்டுக்கு பேர் தான் விருத்தின்னு பேர். எது விருத்தியோ அது மைண்டு. அந்த விருத்திகள் எண்ணங்கள்லாம் பிரகாசிக்கிறத, பானை மாதிரி பிரகாசிக்கிறத, பானை பிரகாசிக்கிறது இல்லையா, வெளிச்சத்தினால பிரகாசிக்கிறது. என்னுடைய விருத்தி எதனால் பிரகாசிக்கிறது? ஆத்மா கான்ஷியஸ்னால. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுக்கு சக்ஷுகு, பிராணஸ்ய பிராணஹா, மனஹா மனஹா, மனசஸ்ய மனஹா. அப்போ கேன உபனிஷத்து இருக்குது அது. அப்போது எல்லா விருத்தியும் கான்ஷியஸ்னால் பிரகாசமாகிறது. முதல்ல விருத்தி எதனால் வருது? உனக்கு துன்பம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாரு. ஹையர் லெவலில் வித்தவுட் கான்ஷியஸு எந்த விருத்தியாவது எந்த நாலேஜாவது உண்டாகுமா? வித்தவுட் கான்ஷியஸு எனி நாலேஜ் சாத்தியமாகுமா? கான்ஷியஸ் இல்லைன்னா எந்த நாலேஜும் வர முடியாது. எவ்ரி நாலேஜு விருத்தி ஃபார்ம், விருத்தி ஞானம். விருத்தியில் தான் ஞானம் இருக்குது. விருத்தி ஞானம் அது சம்சாரமாக இருக்கட்டும் இல்லை ஞானமாக இருக்கட்டும், விருத்திக்கில் தான் ஞானம் வரும். புரியுதா? அதனால் இப்போ அடுத்த பாயிண்ட்டு பிரதிபோத விதித்தம் மதம். பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்தியதே. கேனோபனிஷத். ஒவ்வொரு எண்ணத்திலும் சைத்தன்யமே பிரகாசிக்கின்றது. ஒவ்வொரு பொருளிலும் பிரகாசிப்பது பிரகாசமே. இந்த பானை பார்க்கறது மூலமா பிரகாசம் இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். என்னுடைய விருத்தி மூலியமா அகம் ஆத்மா சொன்னார் இல்லையா, அனாவசியமாக சொல்லிட்டு போயிட்டார கிருஷ்ணர். நானும் சொல்ல முடியும், நீ சொல்ல முடியும். ஏன் உனக்கு விருத்தி இல்லையாப்பா? யாருக்கு விருத்தி இல்லை? சமாதிக்கு போயிட்டீங்க. எல்லாருக்கும் சஃபிஷியண்ட்டாக விருத்தி வருதுல்ல, எண்ணங்கள் இருக்குல்ல, சதா காலமாக அதுதான் ஓடின்னு இருக்கும். பா, இதுக்கு ஜென்ரேட்டரே வேண்டாம். இதுக்கு ஆட்டோமேட்டிக் சுகம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் எனி சுச்சுவேஷன் இருந்தாலும் விருத்தி என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். புரியுறதான்? இப்போ கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த விருத்தியை ஞானத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பிரம்மசூத்திரம் என்ற விஷயத்தை இந்த விருத்தி ஆக்கிறோம். அந்த விருத்தி ஆகணும், அப்போ தான் ஞானமாகும். இல்லை நான் உட்காந்துட்டு என் வீட்டை விருத்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னால் தப்பு. இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, அந்த விருத்தியெல்லாம் வந்து பிரம்மசூத்திரமாக இருக்குது. இது முடித்த பிறகு டீ டயத்தில் விருத்தி வந்துடும், வேறு விருத்தி. அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறா, எனக்கு காப்பியாக போட்டிருக்கான், நான் டீ போட்டிருக்கான், சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கான், இன்னொருத்தன் சர்க்கரை ஜாஸ்தியாக போட்டான். ஒரே டீயில் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. அப்போ விருத்தி தான் இது காரணம், விருத்தி ஞானம். கரெக்டா? அப்போது உபனிஷத் சொல்லி கொடுக்குறது, டே மகனே, நான் அந்த விருத்தியை சம்சாரமாக்கி துன்பப்படாத, அந்த விருத்தியை வச்சுக்கிட்டே நீ மோட்சன் ஆகலாம், ஜீவன் முக்தனாக. அப்போ என்ன வேணும்? அவேர்னஸ் வேணும். விழிப்பாக இருந்து செய்யணும். ஒவ்வொரு விருத்தியை வந்து அந்த கொசு அடிக்கிற மாதிரி பறந்து போயிடும். அது வந்து ஃபுல்லி அவேர்னஸ்.
நான் பார்த்ததில் அவேர்னஸ் ரொம்ப இருக்கிறது இந்த கொசு தான். புரியுறதா? சரி, அப்போது இந்த ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன்னா இதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் நம்ம 190வது வகுப்பில் கேட்டோம். அசம்மூடா 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 அசம்மூடா. இப்படி நீ போய் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் போய்டு அசம்மூடா சொல்லிப்பார், பலாறு ஒரு அரை விடுவான். எதுக்கு அச்ச? என்ன பார்த்து மூடன்ற? அப்படியா சொன்ன? நீ மூடன் இல்லை சொன்ன, அசம் மூடகா புத்திசாலி இல்லைன்னு சொன்ன. அதான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் மூடன்னு அடிச்சிட்டான்ல. அப்போ சொல்கிற வார்த்தை மூடகா மாதிரி இருக்கிறது, ஆனால் அது புத்திசாலின்றதை குறிக்கிறது. அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய விற்த்தியை சம்சாரமாக்காமல், என்ன சனிக்கமாக்காமல், அதையே கண்டினியூஸாக ஞானமாக்கலாமோ? எப்படி? இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இல்லை, நானாக சொல்கிறேன். இப்போ சைடில் எதுக்கு சும்மா படிக்க வந்திருக்கான் அவன், என்ன டெக்னிக்கலாக சொல்கிறான் எப்படிக்கா? நம்ம லைஃப் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எப்படி, அதுக்கு தான் பேசின்னு இருக்கோம். அடுத்த சூத்திரம் சர்வதா அனுபபத்தேச்ச. எந்த பர்செப்ஷன்லேயும் யோகாச்சாரா சனிக்கவாதத்தை ஏற்க முடியாதாக இல்லை என்று வியாசாச்சாரியார் சொல்கிறார். நீ எந்த திருஷ்டியில் சொன்னாலும் உன் சனிக்கவாதம் ஏற்புடையது அல்ல. புரியுதா? அல்ல. ஏன்னா இந்த ஜகத்துன்றது இருக்குன்னு வச்சுக்கிட்டு நம்ம சாதனை பண்ணுவோம், அது இல்லை அப்படின்னு மித்யா பண்ணுவோம். இந்த ஜகத்தோட சப்ஸ்டன்ட் இருக்க, அதை வச்சுக்கிட்டு நான் சாதனை பண்ணுவேன். அந்த சாதனை பண்ணி இதே சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அது இல்லைன்னு புரிஞ்சுப்பேன். ஆனால் ஜகத்தை உன்ன மாதிரி மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி பைத்தியம் மாதிரி அலைய மாட்டேன் நான். ஓகே, ஆத்ம ஹானி இதுக்கு பேர். தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். புரியுதா? ஆத்மா தெரியாதவன் யார்? ஆத்ம ஹானி, தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். ஐயோ, தற்கொலையோட மோசமானது இது. தற்கொலையோட மோசமானது. தற்கொலை செத்துட்டுன்னா ஏதோ பேயா நாயா போய் சுற்றிட்டு திருப்பி மனுஷனை பார்ப்பேன். இது அப்படி கிடையாது. இது மொத்தத்துக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். புரியுதா? ஹானி. ஓகே, அப்போ சமுதாய அதிகரணத்தில் விரிவாக பார்த்தோம் இந்த சனிக்கத்தை. அங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சனிக்கத்துவம்ன்றதை விரிவாக பார்த்தோம். புரியுதா? 20லேருந்து 27 சூத்திரம், 8 சூத்திரம் பார்த்தோம். அந்த சனிக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸியாக சனிக்கத்துவாச்ச அந்த சூத்திரம் அனாயாசமாக படிச்சுட்டு போயிடலாம். அங்கே 8 சூத்திரத்தில் சனிக்கத்துவம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கார் வியாசாச்சாரியர். இங்கே ஜஸ்ட்டு ஒரு சூத்திரத்தில் அதை இண்டிகேட் பண்ணிவிட்டு விட்டுடுறார். ஓகே, ஸோ அவன் பண்ணுற பௌத்தன் பண்ணுற மெடிடேஷனுக்கு பேர் விபாசனா பேர். அதுவே தப்பு. உபாசனை சொல்கிறோம், விபாசனை சொன்ன என்ன அர்த்தம்? யானைக்கு ஏறுறான், குதிரைக்கு குர்றான்னு. அப்போது அங்கே என்ன சொல்கிறோம்னா உபாசனை சொல்கிறோம். இந்த உபாசனை பார்த்தீங்கன்னா நேத்தம் யதித்தம் உபாசத்தை. இந்த தேவதையை அடிப்படையாக உபாசனை பண்ணுறையோ அந்த தேவதை பிரம்மன் இல்லை. இப்படி 5 தடவை சொல்கிறது. ஸோ உபாசிய தேவதா பிரம்மன் கிடையாது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர எதுவோ, பிராணஸ்ய பிராணஹா எதுவோ, மனசஸ்ய மனஹா எதுவோ, சத்தியஸ்ய சத்தியம் எதுவோ, ஜோதிஷாம் ஜோதிகி எதுவோ அது பிரம்மன். வேதாந்தத்தில் போகிறதா, பாரமார்த்திகத்தில். அப்போது எல்லாம் சரிதான். ஓகே, அதனால் இந்த உபாசனை சரியாக பண்ணிக்கிறதுக்கு வேணும்னா கர்மயோகத்தையும் உபாசனையும் பண்ணி ஆகணும். அந்த பிரம்மன் தேவதை பொய்யா இருக்கலாம், ஆனால் உன் மனசு பக்குவப்படுத்துறதுக்கு உபாசனா முக்கியம்.
உபாசனை பண்ணாமே இவர் வந்து நேத்தமே திதம் உபாசத்தை நேதமே திதம் உபாசத்தை சொல்கிறார். இந்த வேதாந்திலாம் நேதமே திதம் உபாசத்தை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவான். ஏன்னா அது ஒன்று தான் இவன் போய் படிக்கணும் பாரு, உபாசனை பண்ணோம். நேற்றுக்கு போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன், அது ஒரு உபதிரஞ்சி அதை கழுவி அது சொல்கிற கழுவி அலம்பி அபிஷேகம் பண்ணுறத அபிஷேகம் பண்ணி அதை தொடச்சி கடிச்சு பொட்டுக்கிட்ட வச்சு பூஜை எல்லாம் அவகிட்ட விட்டுருங்க. காய்க்கம் பண்ணுறதுக்கே இத்தனை கஷ்டம், அதை மனசு கண்ணை மூடி உபாசனை பண்ணால் அதை விட கஷ்டம். நீ என்னைக்கு எந்த ஜென்மத்தில் எதையோ உபாசனை பண்ணியிருக்கிய, உன்னுடைய சம்சாரத்தை நன்னா உபாசனை, கண்ணை மூடினா அது வருது, கண்ணை திறந்தா அது வருது, பேசினா அது வருது. என்றைக்காவது பகவானை உபாசனை பண்ணியிருக்கியோ? அதே போல் பேசினா பகவான், திங்க் பண்ணால் பகவான், கண்ணை மூடினா பகவான். அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசினா இன்றைக்கி வந்து துவாதசி நல்ல வயிறு புடைக்க சாப்பிடுவோம். அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து மனசு புடைக்க பகவானை சொல்லுவோம். பேசுகிறது பகவான், கேட்குறது பகவான், எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம இங்கே ஒரு இது போட்டு பிரேக்கில் 5 நிமிஷம் சொல்லு அப்படி சொன்னால் அதையே சொல்ல மாட்டான். சில பேருக்கு இங்கேயே அது காதிலேயே விழறதில்ல. எப்படி தெரியுது? பக்கத்தில் பேசின்னு இருக்கான். இப்படி சொல்லி இந்த கணக்கு பண்ணுறோம், கவுண்ட் பண்ணுறோம். அதுதான் ஒன்றை விட்டு ஒன்று சொன்னேன் நான். அட்லீஸ்ட் ஒன்றை விட்டால் கூட ஓ சொல்லணும் போல இருக்கா அப்படி சொன்னேன். புரியுதா? அவேர்னஸ்க்காக தான். அப்படியே அவங்க கவுண்ட் பண்ணால் கூட அதில் வந்து 20% எடுத்துருவோம். ஓகே, சேதாரம். அப்போ தான் மீதியை வந்து எடுத்துக்க போகிறோம். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போ உபாசனை பண்ணினா தான் இந்த விஷயம் ஆவரண சக்தி நீங்கிறதுக்கு முடியும். விக்ஷேப சக்தி உலகத்தில் விக்ஷேபமாக இந்த இல்லாத உலகம் தோன்றுகின்ற இந்த உலகம் ஆத்மா பற்றி தெரிஞ்சால் தான் இல்லாமன்றது நிஜமாகவே ஆகும். அது வரைக்கும் மனசு மெச்சூரிட்டி வேணும். அதுக்காக இங்கே என்ன சொல்கிறாரு? சர்வதா அனுபபத்தேச்ச, சர்வதா. ஓகே, சொருள் குற்றம் பொருள் குற்றம் எது இருந்தாலும் குற்றமே. அனுபபத்தேகே, நீ சொல்கிறது சனிக்க விஞ்ஞானி, நீ சொல்கிறது எல்லாமே தப்பு, இல்லாஜிக்கல். உபபத்தேகே, லாஜிக் கிடையாது அப்படின்றத சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ அதாவது 5வது அதிகரணம் என்ன சொல்கிறோம்னா, மேலும் கன்க்ளூட் பண்ணுறார் இந்த இடத்துல. சர்வதா அனுபபத்தேகே, இது வரைக்கும் நீ சொன்னது அனைத்தையும் இங்கே டிஸ்மிஸ் பண்ணுறார், ரிஜெக்ட் பண்ணுறார். புரியுதா? ஸோ என்னெல்லாம் சொன்னேன் நான்? சர்வதா என்னெல்லாம் சொன்னேன்? உபலப்தேகே, அனுபவம் இருக்கிறத, அதனால் நீ மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லக்கூடாது. சப்போஸ் அவன் சொன்னால் அது வந்து கனவு மாதிரி அப்படி சொன்னேன்னா, நோ வைத்தர்மியாச்ச அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அனுபலப்தேகே, அது வந்து உபலப்தேகேன்றதுக்கு ஆப்போசிட்டு. அனுபலப்தேகே மென்டல் ப்ரொஜெக்ஷன்றது மைண்டு லெவலில் ஓகே, ஆனால் ஆத்ம லெவலில் கிடையாது. அப்படி கிடையாது. ஓகே, சனிக்கத்துவாச்ச. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீ சொல்கிற சனிக்கத்திலேயே மென்டல் ப்ரொஜெக்ஷன் ஆகாது. ஒய் பிகாஸ் அது வந்து உன்னுடைய பர்மனெண்ட் கிடையாது, கண்டினியூட்டி கிடையாது. அதில் கண்டினியூட்டி கிடையாதுனால அதில் வாசனைக்கு இடமே இல்லை. வாசனைக்கு இடமே இல்லாதப்போ ஜாக்கிரத பிரபஞ்சம் மென்டல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லக்கூடாது. வேதாந்தி என்ன சொல்கிறான்? மென்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொப்பனத்தை சொல்கிறான். அப்புறம் ஜாக்கிரத்து வந்து அனுபவம் இருக்கிறதுனால ஏற்றுக்கிறோம். இது மைண்டு திருஷ்டியில். ஆனால் ஆத்ம திருஷ்டியில் நீ சொல்கிற மாதிரியே இந்த கனவு எப்படி இல்லையோ அதுபோல் ஜாக்கிரத பிரபஞ்சமும் இல்லை. கடவத்து, இந்த பானை இல்லவே இல்லை. இப்போ இந்த பானைன்றது என்னது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம். அப்போ இது நாமரூபந்தான் இருக்குது.
நான் இதை இப்போ தொட்டுன்னு இருக்கிறது பானையா களிமண்ணா? இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஷோர்? களிமண் தொட்டுன்னு இருக்க கண்ணு தெரியல கபோதே பானை. நீ யார்கிட்டே போய் இப்படி கேட்டுப்பாரு, என்ன நான் தொட்டுன்னு இருக்கிறது களிமண் அப்படி சொல்கிறக்க, நீ தொட்டுன்னு இருக்கிறது என்னதுன்னு கேட்டால் பானைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தொட்டுன்னு இருக்கிறது என்னது? பானை தான், இல்லை களிமண். அப்போ திட்டுவாவா? புரியுதா? திட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன திட்டுறாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் போய் அப்படியே சொன்னேன். புரியுதா? அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுனால உங்கள் வேதாந்தப்படி படித்தா எனக்கு திட்டு தான் கிடைக்கிறது, அதனால் நாளைக்கு கிளாஸ் வரலை. கன்க்ளூஷன். நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா இந்தந்த காரணத்துக்காக இவ வரலை, இதில் ஏதாவது ஒரு காரணத்தினால வரலை, இப்படி நான் எடுத்துப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவீங்க. இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வரக்கூடாது, நாளைக்கு வந்தால் இன்றைக்கி வரக்கூடாது, அப்படியே ஒரு பாலிசி சில பேருக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அவங்கள சொல்லலை. இங்கே லோக்கல்லே இருந்து தண்ணி வற்றி 4000 கோடி செலவு பண்ண ரோட்டில் வர முடியல அப்படின்னு சொன்னால் அது அநியாயம். சப்போஸ் என் வீடு சுற்றி தண்ணி இருக்குது, இன்றைக்கி எப்படியோ வந்துட்டேன் போட்டில், நாளைக்கு அப்படி வர முடியாது அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சூடாக டீயை குடிச்சிட்டு அடுத்த மதத்துக்கு போவோம். நம்ம போகிறோம். இந்த பௌத்த மதம், நம்ம ஜெயின மதத்துக்கு அடுத்தது போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.